லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஆஷா பில்டர். வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். இப்போ பார்த்தீங்கன்னா சார் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வீடு பண்ணணும்னு சொல்லி வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதே பார்த்திங்கன்னா ஒரு 3-3.5 லட்சத்துக்குள்ளே தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதில் இந்த மாதிரி இதில் எதாவது குறைஞ்ச ரேட்டில் பண்ண முடியுமான்னு சார் கேட்டிருக்காங்க. ஏன்னா கேட்டதில் பார்த்திங்கன்னா சரி சார் நாங்கள் நிறைய இது நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்போ நிறைய மாடுலேஷனில் என்னென்ன விலையை எப்படி குறைச்சி பண்ணலான்றது ஃபுல்லாக சார்கிட்ட நாம் தெளிவு பண்ணியிருக்கோம். அது இல்லாத சார் பார்த்திங்கன்னா எல்லா கட்டடமும் பார்த்துருக்காங்க. ஏன்னா இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து ஏற்கனவே நிறைய நண்பர்கள் வந்திருந்தாங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வெளிநாட்டில் கூட ஒரு நண்பர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட பேசியிருக்காரு. அவரும் வீடு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் வீடியோவில் பார்த்ததுக்கும் நேரில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றது அது ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவு பண்ணிங்கன்னா பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு தெளிவான அவங்க ஒரு பாதையை அமைச்சிக்கக்கூடிய வகையில் இருக்குன்றதுனால தான் இந்த பதிவை உங்கள்கிட்ட நான் கேட்குறோம். எப்படி இருக்குது உங்களோட மனசில் பட்டதை சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் புதுக்கோட்டை மாவட்டம் மெய்வேலிச்சாலை கிராமத்துலேருந்து வரேன். யூடியூப்பில் பார்த்ததை விட நேரில் பார்த்தது எல்லா வீடியோவும் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக நல்லாயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா தரமாகவும் நல்லா குறைஞ்சபட்ச ரேட்லையும் நியாயமாகவும் கரெக்டான ரேட்டில் கட்டி கொடுக்க சொல்லியிருக்காரு. பார்த்தபடி எல்லாருமே நல்லா பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் நாங்களும் வீடு கட்ட பிளான் பண்ணி பேசியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் டேட் பார்த்துட்டு நான் கால் பண்ண சொல்லியிருக்கேங்க. எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குங்க. எல்லாம் நல்லபடியாக திருப்தியாக இருக்குங்க. இப்போ சார் பார்த்தீங்கன்னா எல்லா வீடும் ஃபுல்லாக பார்த்தோம், எல்லாமே எங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த ஒவ்வொரு முறை ஒரு பதிவு நம்ம கொடுக்குறோன்னா நம்மளோட ஒரு முடிஞ்ச வரையும் ஒருத்தருக்கு யாருக்காச்சும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்றதான் ஒரு நோக்கம். சப்போஸ் இப்போ நான் லோக்கலில் இருந்து நம்ம இங்கே ஒவ்வொரு ஒர்க்கு எடுத்து நம்ம பண்ணுறோன்னா, ஏன்னா நம்ம பக்கமாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு 10 ரூபா கம்மியாக செஞ்சாலும் கண்டிப்பாக நம்ம கம்மியாக பண்ண முடியும். இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் நம்ம வீடு நம்ம பண்ணி கொடுக்குறோன்னும் போது நம்ம அதில் நமக்கு உண்டான அந்த ட்ராவலிங் சார்ஜ் இருக்குங்க. இப்போ நம்ம அங்கே வந்தோன்னா தங்கி வேலை பார்க்கணும். அங்கே சாப்பாடு நம்மளுடைய டீம் நண்பர்களுக்கு எல்லாருமே சாப்பாடு கொடுக்கணுங்க. கண்டிப்பாக நம்ம இங்கே பண்ணக்கூடிய அந்த ரேட்லேயே அங்கே பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் நம்ம சாதாரணமாக தான் கேட்குறாங்க. அதனால் நான் ஒரு கொட்டேஷனாக நான் ரேட்டு வச்சுருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா சிமெண்ட் நிலக்கால், சிமெண்ட் ஜன்னல், சிமெண்ட் தரணும், அந்த மாதிரி இதுலேயும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா சப்போஸ் நண்பர்கள் எனக்கு டைல் வேணுன்ற விருப்பப்படுறாங்க, இல்லை மர நிலவு வேணும்னு விருப்பப்படுறாங்க. சப்போஸ் மர நிலவு வேணும்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்களுக்கு அந்த சிமெண்ட் நிலவு அந்த டோருக்கு உண்டான அந்த காசை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் வாங்கி கொடுங்க சார், நான் வச்சு கொடுத்துட்றேன்னு நம்ம சொல்லி அந்த மாதிரி நான் செஞ்சிட்ருக்கேங்க. இல்லை சப்போஸ் நான் கிரானைட் போடணும், எனக்கு நல்ல காஸ்ட்லியான டைல் போடணும், எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள், சார் நான் சிமெண்ட் தரையோடு நான் நின்றுக்கிறேங்க, நான் அந்த ரேட்டோடு நான் பேசிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் கிரானைட் போட்டாலோ டைல் போட்டாலோ நீங்கள் வாங்கி கொடுங்க சார். சிமெண்ட் அடிக்கி போடுற சிமெண்ட்டு எம்சாண்டு எல்லாம் நான் தரையில் இருக்கிறதுனால அந்த மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது. ஒட்டுற கூலியும் நீங்கள் எந்த கல் வேணாலும் வாங்கி கொடுங்க, நம்மளோட டீம் ஆட்களை வச்சு நான் கண்டிப்பாக சூப்பராக தரமாக ஒட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நண்பர்கள்கிட்ட நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா நிறைய நண்பர்கள் நம்ம கேட்குறாங்க, அவங்களோட வசதிக்கு ஏற்ப இன்னும் விலை கம்மி ரேட்டில் நம்ம ஐடியா கொடுக்குறோங்க. மண் பிளாக்கு நிறைய இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நான் உங்களுக்கு பதிவுகள் இன்னும் நான் முழுசாக நான் இதை சொல்ல முடியல. நான் தனியாகவே அதில் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா இன்னும் உங்களை மாதிரி தான் நானும் எந்த அளவுக்கு இது செலவை கம்மி பண்ணி செய்யணுன்ற ஒரு முயற்சியில் தான் நான் ஃபுல்லு நான் இறங்கி பயணிச்சிட்ருக்கேன். இதனோட லைனே அதுதான், நம்மளோட லைனே அதுதான். ஏன்னா கம்மி ரேட்டில் பண்ணணும், கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டில் பண்ணணும். இப்போ சாரே அங்கே பார்த்தாங்க. ஏன்னா நிறைய மாடுலேஷன் சொன்னேன் அவருக்கு. சார் இப்படி பண்ணுங்கள், டைனிங் கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிங்க சார், இல்லை டைனிங் ஹவுஸ் மாடலில் பண்ணிக்கிறீங்களா சார், இல்லை மண் பிளாக்கில் போடுறீங்களா, இன்னும் கூட அவருக்கு சாதாரணமாக கூட இன்னும் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது நான் பதிவு வீடியோவில் கொடுத்துட்டு இன்னும் அது தெளிவாக இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அந்த பதிவு நான் கொடுக்குறேன். என்ன சொல்லினேன் என்னன்றது என்ன அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் உங்களை மாதிரி நானும் ஒரு வீடு கட்ட முடியாதான்னு நம்ம நிறைய காலம் நானே கஷ்டப்பட்டிருக்கோம் ஃபஸ்ட்டுலலாம் ஸ்டார்டிங்கில். இப்போ நம்ம அமைச்சும் திரும்ப அந்த வீட்டில் ஃபஸ்ட்டுலலாம் செங்கல் அமைச்சதெல்லாம் நிறைய குறைகள் நிறைய இருக்குது. ஏன்னா அது நம்ம இதே தொழிலில் இருந்து செஞ்சுறதுனால அந்த குறைகள் என்னென்னன்றது எனக்கு ஃபுல்லாக தெரியும். நம்ம இதே தொழிலில் இருந்துட்டு இந்த குறைகள் வராத மாதிரி ஓரளவுக்கு முடிஞ்ச வரையும் தெளிவு பண்ணி நம்ம செய்யணும், ஒரு தரமான வீடை கட்டணும் அப்படின்ற அந்த ஒரு முயற்சி. ஏன்னா முயற்சி நான் ஏகப்பட்ட தோல்வி, கொஞ்சம் நெஞ்ச முயற்சி இல்லை, ஏகப்பட்ட தோல்விகளை நம்ம சந்திச்சிருக்கோம். ஏன்னா அத்தனை தோல்விகளை சந்தித்ததுனால தான் இன்றைக்கி ஆண்டவன் நமக்கும் ஒரு நல்ல லைனிங்கை கொடுத்து இந்த ஒரு வேலையை 4 பேர்த்துக்கு
போய் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் நம்ம ஆண்டவன் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காப்புல. நான் அதே போல் நம்ம பார்த்திங்கன்னா யாராச்சும் இந்த தொழிலில் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு சைட்டை கொடுங்க, ஒரு டைனிங் ஹவுஸ் மாடல் சைட்டை கூட கொடுங்க, கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அந்த சைட்டில் நாங்கள் எப்படி பண்ணுறோன்றது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் தாராளமாக உங்கள் ஊரில் உள்ள நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தரமான வீடை அமைச்சு கொடுக்கணும். இது போல் இதை எடுத்து செய்யக்கூடிய விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாக இருந்தாலும் உங்களுக்கு எங்கள் ஒரு சைட்டு கொடுக்குறது மூலிமா என்னோடய டெக்னாலஜி தெரிஞ்சது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யார் வேணாலும் தெரிஞ்சுங்க. இன்றைக்கி நான் ஒரு ஆள் 2 ஆள் இன்றைக்கி 20 பேர்த்துக்கு மேலே இந்த லைன்லிங்கில் இந்த தொழிலை கற்றுக்கிட்டு உருவாக்கி வச்சுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டில் எல்லாம் நிறைய நண்பர்களை வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த சூழலில் பார்த்திங்கன்னா அதில் சொல்லவே வேணாம். ஏன்னா அப்போல்லாம் நம்ம வெளியில் வரனாவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம தப்பான விஷயத்தெல்லாம் மக்களுக்கு சொல்கிறோமோ அப்படின்ற மனசு கூட ஒரு கட்டத்தில் எனக்கு தாட்டு வந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்த தானே நம்ம நல்லது தானே சொல்கிறோம், ஏன்னா தப்பாக சொல்கிறோமோ அப்படின்ற மாதிரி கூட அவங்க பேசுகிற விதங்களை வச்சு நிறைய நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி இதுன்னும் போது நமக்கு அந்த கஷ்டம் மனசில் ஒரு இடம் அப்படின்றபோது இன்றைக்கி நம்ம இது ஈஸியாக எடுத்துகிட்டு போய் நம்ம சேர்க்கணுன்றது தான் கொள்கை. இன்றைக்கி நிறைய நண்பர்கள் அதை பார்த்துட்டு இன்றைக்கி விரும்பி வந்திருக்காங்கன்றதுனால எனக்கு இதில் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். அதனால தான் உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு தோணுதா சொல்லுங்கள். எல்லா மாவட்டத்துலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க. நானும் யூடியூப்பில் பார்த்து தான் வந்தேன். அது வந்து நேரில் பார்த்த விட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா பாமர மக்களும் வந்து பயனடையலாம். சீனனை நம்பி வேலை கொடுக்கலாம். இத்துடன் என்னோடய பதிவுகளை நான் நிறைவேற்றிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க.